தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. நாளும் உமது வேத சாட்சியத்தை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. நாளும் உமது வேத சாட்சியத்தை நாங்களும் கண்டு ஒழுகிடவே. தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. தோமையாரையும் பாதுகாவலரே தாரும் விசுவாசம் எங்களுக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 24 முதல் 29 முடியும். பன்னிருவருள் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 13 நாள் நவநாளினுடைய 7ஆம் நாளிலே இரக்கமும் சந்தேகமும் என்ற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு மறையுரையானது வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். புனித தோமையார் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவரை பற்றி இருந்த பொழுதும் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். புனித தோமையார் திதும் எனப்படுகிற ஒரு பெயரை கொண்டவர். எபிரேய வார்த்தையிலே அதற்கு இரட்டையர் என்பது பொருள். அவர் மீனவ குடும்பத்திலே பிறந்தவர். முதலிலே மீனவராக இருந்தாலும் அதற்கு பிறகு தச்சு தொழில் செய்தவராக இருந்தார். கட்டடம் கட்டுவோருடைய பாதுகாவலராக அவர் இருக்கின்றார். இப்படி அவர் இளமை பருவத்திலே மீனவராக தச்சராக இருந்தாலும் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசுனுடைய சீடராக மாறுகிறார். இப்படி இயேசுனுடைய சீடராக மாறினார். கடவுளை, இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவராக இருந்தார். அவர் ஒரு தைரியசாலியாக, வீரமிக்கவராக, ஒரு பிடிவாதத்தோடு இருந்தவராக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கள்ளம் கபடற்றவராக புனித தோமையார் விளங்கினார். அவருடைய முழுமையான ஒரு வாழ்க்கையுமே கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அப்படி தான் சொல்லணும். இயேசு வினேற்றமடைந்த பிற்பாடு கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்று, குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலே அரும் பணிகளை செய்தவர். நிறைய விசுவாசிகளை, நல்ல கிறிஸ்தவர்களை உருவாக்கினார். அநேக கோயில்களை கட்டினார். மக்களை விசுவாசத்திற்கு அழைத்து சென்றார். மனம் மாற்றினார். இப்படி அநேக காரியங்களை மக்களுக்காக செய்தவராக புனித தோமையார் இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை பற்றி இன்னுமாக இறுதியிலே அவர்
இறந்து போகிறார். ஈட்டியாலை குத்தி கொலை செய்கிறார்கள். கல்லறையிலே அடக்கம் செய்யலாம் என்று பார்க்கிற பொழுது அவருடைய அந்த கையானது, இயேசுவினுடைய அந்த காயங்களை தொட்ட கரமானது அந்த பெட்டிக்குள்ளாக செல்ல மறுக்கிறது. திரும்ப திரும்ப முயற்சி எடுக்கிறார்கள். பெட்டிக்குள்ளே போகவில்லை. மாறாக அதை கையை வெளியிலே வைத்து அந்த பெட்டியை வைத்து அடக்கம் செய்து முடிக்கிறார்கள். இப்படி வாழ்ந்த பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, என்றுமே நமக்கு ஒரு புனிதராக, இந்தியாவினுடைய பாதுகாவலராக, இந்தியாவினுடைய திருத்தூதராக புனித தோமையார் விளங்குகிறார். அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி புனித தோமையாரை போல நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போ இரக்கமும் சந்தேகமும் என்ற ஒரு அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இரக்கம், நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னதைப் போல கடவுள் அன்புள்ளவராக, இரக்கம் கொண்டவராக, சினங்கொள்ள தாமதிக்கிறவராக, நம்மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக கடவுள் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட கடவுள் நம்மீதும் அன்பு கொண்டவராக இருக்கிறார். பாரபட்சம் காட்டாமல், ஒருதலை பட்சமாக இல்லாமல் எல்லாரையும் அன்பு செய்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அநேகருக்கு வாழ்வு கொடுக்கிறார், அநேகருடைய பாவங்களை மன்னிக்கிறார், அநேகருடைய நோய்களை குணப்படுத்துகிறார். பட்டினியோடு வந்தவர்களுக்கு அவர்கள் திரும்பி செல்லக்கூடாது என்று சொல்லி உணவு கூடங்கள் என்று ஒரு ஆறுதலான, ஒரு பரிவான, ஒரு இரக்கத்தை அங்கே இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். கனிவான வார்த்தைகளாலே, தன்னுடைய உடனிருப்பினாலே, ஏதோ என்னாலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கிறவராக, தைரியமாயிரு, அமைதியுடன் போ என்று சொல்லி அநேகருக்கு வாழ்வு கொடுத்தவராக, தன்னுடைய இரக்கத்தை பொழிந்தவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே கடவுள் அன்பானவராக, அக்கறை கொண்டவராக, எல்லா சூழ்நிலையிலும் மீட்பை தருகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். அதே ஆண்டவர் அந்த தோமையார் மீதும் இரக்கம் கொண்டவராக இருந்தார். காரணம் என்ன? தோமையாருடைய வாழ்க்கையில் நம்ம தெரியும். யோவான் நற்செய்தி, இப்போ படிக்கப்பட்ட நற்செய்தியிலே அதிகாரம் 21 20வது அதிகாரத்தில் இவ்வாறாக வாசித்தோம். நான் அந்த சீடர்கள் சொன்ன பொழுது, நான் ஆண்டவருடைய இயேசுனுடைய அந்த விழாவை நான் தொட்டால் மட்டும், கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ கூட ஆண்டவர் அவர் மீது இரக்கம் கொடுக்கிறார். எந்த விதமான சாபம் கொடுக்கல, மாறாக அவர் இன்னுமாக கடவுள் அன்பு செய்தார். அதுதான் உண்மை. அப்படிங்கிறப்ப கடவுள் இரக்கம் கொண்டவராக, அன்பு கொண்டவராக இருக்கின்றார். அதே போல் அடுத்த கருத்தாக சந்தேகம் அப்படின்னு சொன்னால், எதற்காக தோமையார் சந்தேகப்பட்டார்? இது சந்தேகம் என்று சொல்வதை விட நன்கு ஆராய்ந்தார். ஆராய்ந்து தெல்ல தெளிந்து உண்மை என்ன என்று அறிந்தவராக, ஒரு ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை எழுப்புகிறார். நான் அவருடைய விழாவை கையை விட்டு அவரை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய விரலை இட வேண்டும் என்று சொல்லி அந்த சீடர்களிடத்திலே சொல்லுகிறார். அதே போல காயத்தை பார்த்தவரும் புனித தோமையார் மட்டும்தான், அந்த தொட்டு அனுபவித்தவரும் அவர்தான். ஆகவே நமக்கு எசையா புத்தகம் அதிகாரம் 55 சொல்லுவதைப் போல அவருடைய தழும்புகளால் நாம் குணம் அடைந்திருக்கிறோம் என்று. ஆகவே அவருடைய தழும்பை பார்த்தவர், அவருடைய காயங்களிலே கையை விட்டவர் புனித தோமையார். அப்படிப்பட்ட புனிதரை நாம் பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அவர் சந்தேக தோமையார் அல்ல, மாறாக எது உண்மை, எது தெளிவு, எது உண்மையான ஒரு புரிதல் என்று முழுமையாக அறிந்தவராக புனித தோமையார் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியில் 4 முறை அவரை பற்றி பார்க்கலாம். ஒன்று, லாசர் இறந்த பொழுது சீடர்கள் இயேசுவிட்ட சீடர்கள் சொல்கிறாங்க, இயேசுவிட்ட நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம், இப்போ தானே கல்லறையை பார்த்தாங்க, மறுபடியும் நம்ம போனோம் என்றால் கொன்று விடுவார்கள் என்று சீடர்கள் இயேசுவிடத்திலே தயங்குகிறார்கள், போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அதற்கு தோமையார் சொல்லுகிறார், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று. இரண்டாவதாக ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போன பிற்பாடு உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ தோமையார் கேட்கிறார், ஆண்டவரே நீ எங்கே போகிறீங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் வழி என்ன
அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று. ஆக மூன்றாவதாக இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி, முதல் முறையிலே அந்த உயிர்த்த நாளன்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி பூட்டி அறைக்குள்ளாக வருகின்றார். சீடர்கள் பயந்து போகிறார்கள். இருந்த பொழுதும் உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் கண்டு கொள்ளுகிறார்கள். அடுத்ததாக உயிர்த்த பிற்பாடு அடுத்த வாரம் வருகிற பொழுது தோமையார் அந்த இடத்திலே வருகின்றார். அப்பொழுது காயங்களை பார்க்கிறார். விசுவாசத்தினுடைய வித்தகராக மாறுகிறார். பிரியமானவர்களே, இதோ இந்த வேளையிலே இந்த திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இரக்கமும் சந்தேகமும் நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். புனித தோமையார் எப்படி கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தார். உண்மை என்ன, ஒரு பிடிவாதமாக இருந்தாலும் அந்த உண்மை என்ன ஆராய்கிறவராக, ஆதாரத்தோடு நிரூபிக்கிறவராக, ஆர்வத்தோடு அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர் முனைந்து செயல்பட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிற பொழுது எப்படிப்பட்டவராக நாம் இருக்கிறோம்? நான் கடவுளைப் போல மற்றவர்களை அன்பு செய்கிறவனாக இருக்கிறேனா? இந்த கொரோனா தொற்று காலத்தில் நான் என்னுடைய அன்பு, நான் மட்டும் வாழ வேண்டிய என்ற சுயநலத்தோடு நான் இருக்கிறேனா? அல்லது மற்றவர்கள் மீது அன்பு கொண்டவராக, இரக்கம் கொண்டவனாக, கனிவு கொண்டவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்தார். அதே போல நாம் நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு வாழ்கிறவர்களை நான் எந்த அளவுக்கு அன்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, என்னுடைய வாழ்க்கையில் அந்த தோமையார் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இரண்டாவது ஒரு கருத்து, சந்தேகத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆதாரம் இருக்கிறதா? அதாவது உண்மையின் வழியிலே நான் சென்று கொண்டிருக்கிறேனா? உண்மை எங்கு இருக்கிறது நான் என்று தேடிக்கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இலக்கு என்ன, என்னுடைய லட்சியம் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி ஒரு தெளிவாக நான் சென்று கொண்டிருக்கிறேனா? என்னுடைய பாதை ஒரு தெளிந்த நீரோடையைப் போல போய் கொண்டிருக்கிறதா? எதையும் நான் உணர்ந்து புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஏதோ ஒரு குழப்பத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சற்று சிந்தித்து பார்ப்போம். புனித தோமையார் சந்தேகப்படவில்லை, மாறாக ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் என்று அதை முனைப்போடு அதை செய்து காட்டியவர். ஆகவே உண்மைக்காக உண்மையை தேடினார், அதை கண்டுபிடித்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைந்தோம். அதே போல அதை தொட்டு அனுபவித்த அந்த புனித தோமையார் இந்தியாவிற்கு வந்து பணி செய்கிறார். ஆதாரத்தோடு பகிரங்கமாக நற்செய்தியை அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளைப் போல முழுமையாக அன்பு செய்வோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை தண்டிக்க மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு சாபத்தை வழங்க மாட்டார். அந்த ஆண்டவர் தோமையாரை இரக்கத்தோடு கண்ணோக்கினார். அதே போல நம்மையும் இரக்கத்தோடு கண்ணோக்குவார். புனித தோமையாரை போல நாமும் நம்பிக்கையோடு இயேசுவுக்கு சீடர்களாக, உண்மையான சீடர்களாக மாறுவோம். நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய வாழ்க்கையினால், நம்முடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு வாழ்க்கையினால் கடவுளுக்கு ஏற்புடைய மனிதர்களாக வாழ்வோம். அடுத்ததாக, மூன்றாவதாக, எப்படி பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தியை, பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை அவர் இந்தியாவிற்கு வந்து எவ்வளவு ஒரு தைரியமாக துணிச்சலோடு அந்த நற்செய்தியை வழங்கினார். ஒரு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் இயேசுவுக்காக. அதே போல நாமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம் மனிதர்களை அன்பு செய்கிறவர்களாக, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவு இருக்கிற பொழுது, அல்லது உண்மையை நோக்கி நம்முடைய தேடல் இருக்கிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். மூன்றாவதாக, இயேசுவுக்காக வாழ்வோம். இயேசுவுக்காக சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழுகிற பொழுது நிச்சயமாக இறைவன் நம் அனைவரையுமே நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை குணமாக்குகிற தெய்வமே, இதோ இந்த நாளிலே இரக்கம் சந்தேகம் என்ற தலைப்பிலே இதோ நாங்கள் இறைவார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்களும் பல நேரங்களிலே சந்தேகத்தோடு எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிறவர்களை சந்தேக கண்ணோடு நாங்கள் பார்த்திருக்கிறோம். இரக்கம் இல்லாமல், அன்பில்லாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து இனிமேலாவது எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு செய்கிறவர்களாய், மனித நேயத்தோடு, மனித மாண்போடு மற்ற மனிதர்களை நாங்கள் பார்க்க, மனிதர்களை மதிக்கிறவர்களாக நாங்கள் வாழவும், இயேசுவுக்காய் உமக்காய் நாங்கள் என்றும்
மீதம் இருக்கிற வாழ்க்கையை உமக்காக உம்மையை பின்பற்றுகிற உம்முடைய அன்பு சீடராக நாங்கள் வாழ்ந்திட நீரே எங்களுக்கு வரமருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, புனித தோமையாரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சிகரமான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நாளிலே மீண்டுமாக 13 நாள் நவநாள் திருப்பலி வழியாக சிறப்பாக 7வது நாளான இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே ஜான் மரியவியானி மரியாயின் சேனை இளைஞரிடம் எங்களுடைய கருத்து நிறைவேற கொடுக்கப்படுகின்றது. இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே இரக்கமும் சந்தேகம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சந்தேகம் என்பது மனித வாழ்க்கையிலே இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சந்தேகம் பல சூழ்நிலைகளிலே வருகின்றது. இந்த சந்தேகம் வருகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்கின்றோம்? சந்தேகங்கள் வருகின்றது, அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நிவர்த்தி செய்யாத காரணத்தினால்தான் பல குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கின்றது. புனித தோமையாருக்கும் சந்தேகம் வந்தது. இயேசு உயிர்த்து விட்டாரா இல்லையா? மற்ற சீடர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவரோ நான் பார்த்தால்தான், கையை விட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்று சந்தேகப்படுகின்றார். ஆனால் அந்த சந்தேகத்தோடு இருந்து விடவில்லை, மாறாக நிவர்த்தி செய்ய முற்படுகின்றார். இதன் விளைவு என்ன ஏற்படுகின்றது? ஆண்டவர் இயேசு கோபப்படவில்லை, மாறாக நிவர்த்தி செய்ய முற்பட்ட காரணத்தினால் அவர் மீது இரக்கம் வைக்கின்றார், அவர் மீது ஆசீர்வாதம் பொழிகின்றார். இதன் காரணமாக அவருடைய வாழ்க்கையிலே அதிசயம் அற்புதம் ஏற்பட இந்தியாவின் மிகப்பெரிய அப்போஸ்தலராக, இந்தியாவுக்கே பாதுகாவலராக புனித தோமையார் திகழ்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது அன்றாட வாழ்க்கையில், குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே
சந்தேகம் வருகின்ற பொழுது நிவர்த்தி செய்து கொண்டோம் என்றால் நமக்கு இரக்கமும் அருளும் ஆசீரும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய முற்படுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான நாளிலே புனித தோமையார் வழியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒருவர் ஒருவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலை நாம் அனைவரும் தகுதியுடன் பங்கு பெற நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லா உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்வியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? தொடக்க நூலிலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயும் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்றவே பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று
சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு அவர்கள் முன் வைத்தனர். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனை காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானும் கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றார். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவர்களாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தார்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவே காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பல்லவி. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்குகின்றார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருள் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுவார். பல்லவி. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். வாழ்த்துளி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய
அதிகாரம் 8 இறைவசனங்கள் 5 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரர் உள்ளனர். நான் அவர்களும் ஒருவரிடம் செல்கை என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருகை என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முன்னெடுதமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையால் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பல ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்களை மூட புறவாக்கும் இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா
எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை வீராற்றல் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டு வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதமான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுடன் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் மக்கத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வினார், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தார்கள். சிறப்பாக இன்று நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்பியங்களையும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமல்ல
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாய் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சந்தேகங்கள் வருவது இயல்பு. ஆனால் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டோம் என்றால் கடவுளுடைய இரக்கத்தையும் ஆசிரியரையும் பெறுவோம் என்பதை உணர்ந்து வாழ தேவையான வரங்களை தரும்படியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், ஆபத்துகள், நோய் நொடிகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை அளித்துக் கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் இந்த திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் வாழ்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக
எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெற்றதாய் உன்னை மறப்பாடும், அந்த தாயே உன்னை மறந்தாடும், நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் வார்த்தைகளை மனதிலே கொண்டவர்களாக தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போகலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லையே. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறினார். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பட்டினி போடலாம், பட்டினி போடலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தந்தை இறைவா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. தாயோட பிள்ளையை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயின் மேலாக அன்பு வைத்த நான் உன்னை மறந்து விடுவேனா, உன்னை வெறுத்து விடுவேனா? மகனே மகளே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே என்று சொன்ன தெய்வமே, தொடர்ந்து நாங்கள் நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்தேகங்கள் வருவது இயல்புதான்.
ஆனால் அதை நிவர்த்தி செய்ய எங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தள்ளும். நிவர்த்தி செய்யாத காரணத்தினால் எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை, எத்தனையோ குடும்பங்கள் பிளவுபட்டு காணப்படுகின்றது. இதோ புனித தோமையார் சந்தேகத்தை நிவர்த்தி செய்த காரணத்தினால் எங்கள் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து இரக்கத்தையும் அருளையும் ஆசிரியரையும் பெற்றுக்கொண்டார். அதே போன்று மனிதர்களாகிய நாங்களும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து வாழும்போது இரக்கத்தையும் அருளையும் ஆசிரியரையும் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம் என்பதை உணர்ந்து வாழ ஆரம்பித்தார். இந்த நாட்களிலே திருப்பலியை கண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் புனித தோமையாருடைய வழியிலே வந்து என்னாலும் மீது நம்பிக்கை வைத்து வாழ வரம் தருகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆலயத்தில்